ராமாபுரத்துல பொங்கல் பண்டிகை கோலாகலமா ஆரம்பிச்சுது. ஊர் முழுக்க இனிப்பு வாசனை. கோயில் குளங்கள்ல மக்கள் அலமோதுனாங்க. பிரசாத் வீட்ல கோலாகலம் இன்னும் ரெட்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா பட்டணத்துல இருக்கிற சுரேஷ், அருண் அவங்க மனைவிகளோட இன்னைக்குதான் வந்துட்டு இருக்காங்க. பெரிய மருமக அனாமிகா மட்டும்தான் வீட்ல உள்ள எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்தா. ஏம்மா சாரதா, எவ்வளவு நேரம் காஃபிக்கு? இந்த ரமேஷ் கக்கூசுக்குள்ள போனானா வரமாட்டான். மருமக கிச்சன்ல குஸ்தி போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு தொண்டை காஞ்சி வயித்துக்குள்ள எலி டான்ஸ் ஆடுது போ. சாரதா கிச்சன்ல இருந்து, கொஞ்சம் அமைதியா இருங்க, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கத்திட்டு இருக்கீங்க, பால் இப்பதான் பொங்குது தெரியலையா? அனாமிகா காலங்காத்தால எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு எல்லாருக்கும் தேவையானத தன்னந்தனியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கு தானே அனாமிகாக்கு உதவி செய்ய சின்ன மருமகளுங்க வராங்க. அனாமிகா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லையா? ரெஸ்டா? அவளுங்களுக்கு கிராமம்னாலே அலர்ஜி. இதுல வேற அது இல்ல இது இல்லன்னு சண்டை போடுவாளுங்க. அனாமிகாக்கு அவளுங்க உதவி செய்ய போறாங்களா? அனாமிகா கையில வேலை வாங்காம இருந்தா சரி. இந்த தடவை என்ன பண்ண போறாளுங்கன்னு பாக்கலாம். அதுக்குள்ள ரமேஷ் வந்து, அப்பா, சுரேஷ் ஃபோன் பண்ணா டோல்கேட் தாண்டிட்டாங்களாம். இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருப்பாங்க. அத்தை, அவங்களுக்கு பாதாம் பால் ரெடி பண்ணிட்டேன். அவங்க வந்ததும் சுட சுட பாதாம் பால் கொடுப்போம். என்னங்க, நீங்க போய் காரை பார்க் பண்றதுக்கு அந்த ஷெட்ல இருக்கிற வண்டி எல்லாம் வெளியில எடுங்க. சரி அனாமிகா, நான் இப்பவே போறேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சுரேஷ், அருண், அவனி, அஞ்சலி வந்தாங்க. ஓ மை காட், என்னது என்னது இது? சாணில யாரோ வாசல் தெளிச்சிருக்காங்க. அந்த ஸ்மெல் டைரக்டா மூக்குல போகுது. அந்த கர்ச்சிஃபை கொடுங்க. எனக்கு இந்த ஸ்மெல் எல்லாம் அலர்ஜின்னு தெரியாதா? ஆமா அருண், இங்க என்ன இவ்ளோ பனியா இருக்கு? ரீல்ஸ் பண்ண நல்ல லைட்டிங் கூட இல்லையே. இந்த பனிக்கு என் ஸ்கின் என்ன ஆகுறது? அடடா, முதல்ல வாய் அடக்குங்க, வீட்டுக்குள்ளார வாங்க. அப்பா, அம்மா, அண்ணி, அண்ணா, எப்படி இருக்கீங்க? வாடா வா, எல்லாரும் நல்லா இருக்கும். அனாமிகா, எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாரும் வந்தாச்சு, ஆரத்தி எடுத்துக்கிட்டு வாமா. அனாமிகா புன்னகையோட எல்லாரையும் வரவேற்றான். அனாமிகா அக்கா, என்னது இது? இந்த குளிர்ல கூட எப்படி காட்டன் புடவையில மேனேஜ் பண்ணிட்டு இருக்க? கார்ல ஹீட்டர் போட்டே எங்களுக்கு குளிர்து. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பழகி போச்சுடிமா. சரி, சூடா பாதாம் பால் வச்சிருக்க குடிங்க. இந்த குளிருக்கு அது ரொம்ப கதகதப்பா இருக்கும். பிரயாணம் பண்ணி களைச்சு போயிருப்பீங்க, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. மத்தியானம் சாப்பாடு நேரம். எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்தாங்க. அண்ணே, இந்த சாம்பார் சூப்பரா இருக்கு. அவனி, நீயும் டேஸ்ட் பண்ண. ஆமா, அனாமிகா அக்கா சூப்பரா சமையல் செஞ்சிருக்காங்க. அஞ்சலி, அந்த சாம்பார் கொஞ்சம் எட. நான் கூட அனாமிகா அக்கா மாதிரி ருசியா சமைக்கதான் முயற்சி பண்றேன். அது என்னவோ எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. நீ போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே சமைக்கிற அஞ்சலி, அதான் நீ நினைக்கிற ருசி வரவே மாட்டேங்குது. அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் அப்படியே கதை பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் சாரதா அனாமிகா கிட்ட வந்து சொன்னாங்க. ஏம்மா அனாமிகா, நீ ஒருத்தியே இவ்ளோ வேலை செய்யறதுக்கு பதிலு வந்திருக்கவளுங்க கிட்ட கொஞ்சம் வேலையை விடுறதானே? வேண்டாம் அத்தை, அவங்க எங்க என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. இப்ப போய் வேலை என்ன கொடுத்தா கஷ்டப்படுவாங்க. எல்லார் மனசையும் நீ புரிஞ்சுக்கிட்ட தேவதை, ஆனா உன் மனசை யார் புரிஞ்சுப்பான்? மறுநாள் காலையில போகி பண்டிகை. ஊரே எழுந்திருச்சு போகி கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் வீட்டு வாசல்லையும் பெரிய போகி எரிஞ்சுது. ரமேஷ், சுரேஷ், அருண் அந்த நெருப்புல பழைய பொருட்களை போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. அடே, இந்த நெருப்புல பழைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுங்கடா. நம்ம வீட்டுக்கு பிடிச்ச தரித்திரம் எல்லாம் இன்னையோட ஒழியட்டும். அனாமிகா, அந்த பழைய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து நெருப்புல போடுமா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னா போடுங்க. அத்த, இதுல இருந்து வர்ற சூடு நல்ல கதகதப்பா இருக்கு. இது வெறும் நெருப்பு கிடையாது அவனி, இது நம்மளோட சம்பிரதாயம். நம்ம மனசுல இருக்கிற கெட்டத, கஷ்டங்களை பொருட்கள் மூலமா போட்டு எரிக்கிற நாள் இது. அனாமிகா சொல்றதுதான் உண்மை. அதனால இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை இந்த நெருப்புல போட்டு பொசுக்குங்க. அதாவது இன்னையில இருந்து அந்த வேலைய செய்யக்கூடாது. நிஜமா மாமா? அப்படின்னா என் ஷாப்பிங் தாட்ட நெருப்புல போடணுமா? அது உன் இஷ்டம்மா. நானே இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். நான் எல்லாரும் பேசுறதுக்கு காமெடியா கவுண்டர் போடுறது வழக்கம். அந்த கெட்ட பழக்கத்தை நான் இன்னைக்கு போகில போடுறேன். இதுதான் நான் இன்னைக்கு எடுக்கிற பிரமாணம்.
எப்ப தேவையோ அப்ப மட்டும் கவுண்டர் கொடுத்துக்கிறேன். ஐயய்யோ, நடந்த மாதிரி தான் போங்க. சரி, என்னோட பேட் ஹேபிட்டு கோவம் வந்துச்சுன்னா அதை அப்படியே மருமகளுங்க கிட்ட காட்டுறது. அதை இன்னையோட நான் விட்டுறலான்னு இருக்கேன். நான் சிடுசிடுன்னு பேசுவேன். அப்படி பேசுறதுனால மத்தவங்க மனசு கஷ்டப்படும். அதை இன்னையோட நான் இந்த நெருப்புல போட்டுடலான் இருக்கேன். இனிமே நான் புன்னகையோட பேச முயற்சி பண்றேன். நான் ஆஃபீஸ் வேலைன்னு ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கறதே இல்லை. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். நான் நாளுக்கு 100 தடவை என்ன கண்ணாடியில பார்த்துப்பேன். இனிமே அதை குறைச்சிக்கலான்னு இருக்கேன். இனிமே கண்ணாடியில நான் அவசியம் நான் மட்டும்தான் பார்ப்பேன். அதை இந்த தீயில போட்டு பொசுக்கிறேன். என்னோட பேட் ஹேபிட் சோம்பேறித்தனம். அத இன்னையோட போட்டு கொளுத்திடுறேன். நாளையில இருந்து அனாமிகா அக்காவோட சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் பாக்குறேன். அடடே, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா அனாமிகா, உன் கெட்ட பழக்கம் என்னம்மா? எங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் தெரியல. என்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு மாமா. யாராவது ஏதாவது கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டேன். என் ஆரோக்கியம் போனாலும் எதிரில இருக்கிறவங்களுக்கு உதவணும்னு நினைப்பேன். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற எண்ணத்தை தீயில போட்டு என் ஆரோக்கியத்தையும் பாத்துக்கிறேன். அடடா அனாமிகா, நல்லா சொன்னப்போ. சரி, ப்ராமிஸ்லாம் முடிஞ்சுதா? வாங்க உள்ள போலாம். வேலைங்க கிடக்குது. பொங்கல் பண்டிகை தானா வந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் கலர் கலர் கோலங்கள் போட்டாங்க. சாரதா வீட்டு முன்னாடி பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நடந்தது. இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு எங்க வீட்ல கோல போட்டி. அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் 3 கோலம் போடுங்க. யார் கோலம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் gift கொடுக்க போறேன். உங்க மாமா தான் ஜட்ஜு. அத்தை, எனக்கு சிக்கு கோலம் வரவே வராது. சுரேஷ், சீக்கிரம் யூடியூப் ஓபன் பண்ணு. நான் அதுல பார்த்து கத்துக்கிறேன். எனக்கு கோலம் போட பிடிக்கும். கோலம் முன்ன பின்ன இருந்தாலும் கலரை பக்காவா கொடுத்துருவேன். நான் நம்ம பழங்காலத்து ரத கோலம் போட போறேன் அத்தை. 3 மருமகள்களும் ரெடி ஆனாங்க. அனாமிகா எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா ரத கோலத்தை போட்டு அதுக்கு கலர் கூட விட்டுட்டு இருந்தா. அவனே தன்னோட போன்ல பார்த்து பார்த்து ஏதோ 3D டிசைன் போட்டுட்டு இருந்தா. அஞ்சலி கோலம் போடுறதை விட கலர் கொடுக்கறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பிரசாத் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாரு. ஒவ்வொரு கோலத்தையும் பிரசாத் கவனிச்சாரு. அம்மா அவனி, இது என்னது? இந்த கோலம் QR கோடு மாதிரி இருக்கு. இத ஸ்கேன் பண்ணி தான் என்ன கோலம்னு பார்க்கணுமா? அது ஜியோமெட்ரிக் கார்டு மாமா. சிட்டில இதான் இப்ப ட்ரெண்ட். ட்ரெண்டு ஓகே, இதுல பண்டிகை எங்க இருக்குமா? இதுக்கு 5 மார்க்கு தான். இப்போ அஞ்சலியோடது. ஐயோ, இது கோலமா இல்ல ஹோலி பண்டிகையாமா? கலர் கோலத்துல வெள்ளை கோடு போடணுமே. இதான மாமா ஆர்ட். பண்டிகைனா கலர்ஃபுல்லா இருக்கணும்ல. இதுக்கு 4 மார்க்கு. பிரசாத் அனாமிகா கோலத்துக்கிட்ட வந்தாரு. அடடே, கோலம்னா இதுதான் கோலம். மங்களகரமா குங்கும மஞ்சளோட இருக்கு. நவதானியம் இருக்கு. சம்பிரதாய முறைப்படி இந்த கோலம் இருக்கே. பறவைகளுக்கு இது உணவாகும். இந்த கோலத்துக்கு 10 மார்க்கு. ஆமாங்க, அனாமிகா கோலம் முழுமை அடைஞ்சிருக்கு. சம்பிரதாயமும் இருக்கு. இந்த கோல போட்டியில வின்னர் நம்ம அனாமிகா. பிரசாத் அனாமிகாவுக்கு பட்டு புடவைய கிஃப்டா கொடுத்தாரு. மத்தியான சமயம் அனாமிகா 10 வகையான சமையல் செஞ்சா. எல்லாரும் அதை வயிறார சாப்பிட்டாங்க. அம்மா அனாமிகா, என்ன அருமையான சாப்பாடு. எண்ணெய் பலகாரத்துல எண்ணெயே இல்ல. சாரதா, பலகாரம் எப்படி பண்றதுன்னு அனாமிகாவை பார்த்து கத்துக்க. அவளுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். என்னையே கிண்டல் பண்றீங்களா? என்ன என்னைக்காவது பாராட்டி இருக்கீங்களா? நிஜமா அண்ணி, சிட்டில ஹோட்டல்ல கூட இவ்ளோ டேஸ்ட் இருக்காது. இந்த டேஸ்ட்னால நாங்க டயட்டிங் எல்லாம் மறந்தாச்சு. ஆமா அனாமிகாக்கா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குக்கா. எனக்கும் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறியா? கண்டிப்பா அவனே. சாயந்தரம் உட்காந்து எல்லாரும் பலகாரம் செய்யலாம். அப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறேன். இப்படி பொங்கல் பண்டிகையை எல்லாரும் ஆனந்தமா கழிச்சாங்க. மறுநாள் மாட்டு பொங்கல். கிராமத்துல மாட்டு பொங்கல் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ரமேஷ் மாடுகளை அழகா அலங்கரிச்சான். டே ரமேஷா, மாடுகளை ஊருக்குள்ள கூட்டிட்டு போ. மருமகளே போக, ஊரையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஐயோ, அதுங்க கொம்ப பாருங்களேன், இவ்ளோ பெருசா இருக்கு. அருண், என்ன புடிச்சுக்கோ. பயப்படாத அஞ்சலி, அதுங்க ஒண்ணும் பண்ணாது. மாட்டு பொங்கலுக்கு மாடுகள் தான் ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க மாடுகளுக்கு பூஜை போடுவோம். வருஷம் முழுக்க நம்ம வயல்ல இறங்கி நம்ம பயிரை வளர வைக்கிறதுல இதுங்க பங்கு ரொம்ப அதிகம். அதனால இதுங்களை இன்னைக்கு பூஜிப்போம். நம்ம கலாச்சாரத்தை எவ்வளவு அழகா சொல்லிட்டா பாரு. அன்னைக்கு மத்தியானம், அத்தை, இந்த 3 நாள் எப்படி போச்சுன்னு சுத்தமா தெரியல. நாள் குளிருக்கு கொஞ்சம் பயந்தோம்.
ஆனா இங்க கிடைச்ச அன்புக்கு முன்னாடி அந்த பணியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா அத்த, அனாமிகா அக்கா கிட்ட நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். செய்யற வேலைய புடிச்சு செஞ்சா அதுல ஒரு கஷ்டமும் இருக்காது. ஒவ்வொரு பண்டிகை எப்பவும் வீட்டுக்கு வாங்க, அப்பதான் இதோட அருமை தெரியும். நீங்க எல்லாரும் இந்த பண்டிகைக்கு வந்ததால வீடே கலையா இருந்தது. என் நெஞ்செல்லாம் ஆனந்தமா இருக்கு. அதுக்கு மறுநாள் சுரேஷ் அருண் ஃபேமிலி கிளம்புறதுக்கு ரெடி ஆனாங்க. எல்லாரோட முகத்திலயும் ஒரு சின்ன சோகம் இருந்தது. என்னடாப்பா சுரேஷ், உடனே கிளம்புறீங்க? இன்னும் ஒரு 2 நாள் இருக்க கூடாதா? இல்லப்பா, ஆபீஸ்ல வேலை இருக்கு. தமிழ் புத்தாண்டுக்கு திரும்ப வருவோம். இந்தாங்க, இதுல பலகாரம், ஊறுகாய், முறுக்கு எல்லாம் இருக்கு. மிச்சம் வைக்காம சாப்பிடணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொண்டு கொடுங்க. தேங்க்ஸ் அக்கா. சாரி, உனக்கு எந்த வேலையிலயும் நாங்க உதவியே செய்யல. அதனால என்னம்மா, நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கடா. அனாமிகா, மருமகளுங்கள திருப்பி அனுப்ப உனக்கு மனசே இல்லல்ல? ஆமா அத்த, ஆனா அவங்க போய் தானே ஆகணும். கார் கிளம்புனதும் எல்லாரும் கைய உயர்த்தி டாடா சொல்லிட்டு இருந்தாங்க. பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அவங்க குடும்பத்துல இருந்த பந்தம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாச்சு. அனாமிகாவோட அன்பு, அவனியோட மாற்றம், அஞ்சலியோட குறும்பு, இதெல்லாம் சேர்ந்து அந்த பொங்கலை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா ஆக்குச்சு. பிரசாத் சோஃபால உட்காந்துக்கிட்டு, சாரதா, அவங்க கிளம்புனதும் மனசுல ஏதோ பாரமா இருக்கு. அனாமிகா கிட்ட ஒரு காஃபி கேளுமா. ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கு. யாரையும் திட்ட மாட்டேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கு. கவுண்டர் போட மாட்டேன். அம்மா அனாமிகா, காஃபி கொண்டு வாமா, வேகம் வாமா. இதோ கொண்டு வரேன் மாமா. அனாமிகா மாமியார் மருமக ஸ்டோரிய ஆதரிக்கிற எல்லா நேயர்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ராமாபுரத்துல வறுமைக்கு இன்னொரு பேரு பிரசாத் வீடு. அந்த வீட்ல சாரதா, பிரசாத், ரமேஷ், அனாமிகா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க. அனாமிகா ஏழை வீட்டு பெண்ணா இருந்தாலும் ஒரு குணமான பொண்ணு. இந்த தடவை குளிர்காலம் அந்த குடும்பத்துக்கு பெரிய பரீட்சையே வச்சுது. சாரதா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அம்மா அனாமிகா, இந்த கோலம் போடுறத விட்டுட்டு கொஞ்சம் உள்ள வாம்மா. குளிர் ராட்சசி மாதிரி இருக்கு, பேசுனா குரலே போயிடும் போல இருக்கு. பரவாயில்ல அத்த, வீட்டு முன்னாடி கோலம் இல்லனா லக்ஷ்மி தேவி உள்ள வரமாட்டான். நமக்கு பணம் இல்லனாலும் இந்த கோலம் மூலமா அந்த லக்ஷ்மி தேவிய வரவழைப்போம். உன் பொறுமைதான் நம்மள வாழ வைக்குதுமா. ரமேஷ் எந்திரிச்சிட்டானா? எழுந்துட்டாரு அத்த. பாவ ராத்திரி ஃபுல்லா அவரு தூங்கவே இல்ல. நம்மளோட மேல் ஓடு உடைஞ்சு போயிடுச்சு இல்லையா, அது வழியா காத்து வந்ததால தூங்கல. அப்போ பிரசாத் இரும்பிக்கிட்டே வெளியில வந்தாரு. அப்பா, இந்த வீடு நம்மள காப்பாத்தாது போல இருக்கு. ஓட்டோட ஓட்ட வழியா வர்ற காத்து நுரையீரல்ல நேரா போகுது. அப்போ ரமேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வந்தான். அப்பா, இன்னைக்கு நான் மேஸ்திரி வேலைக்கு போறேன். பணம் வந்ததுன்னா மாத்திரலாம். வேண்டாம் ரமேஷா, இப்ப நமக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு சாப்பிடவே முடியல. அந்த ஓட்டை மாத்தணும்னா 1000கணக்குல செலவாகும். எப்படியோ இந்த குளிர்காலத்தை கழிச்சிடுவோம்பா. மாமா, நான் ஒரு வேலை செய்யட்டுமா? உடஞ்ச இடத்துல பழைய துணியெல்லாம் வச்சு நான் அடைச்சு வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? அது தற்காலிகதாம்மா. இந்த வீடே எப்ப இடிஞ்சு விழுன்னு தெரியல. அன்னைக்கு ராத்திரி எதிர்பாராத இன்னொரு பிரச்சனையும் வந்தது. பயங்கரமான மழை, காத்து. அந்த காத்துக்கு மரம்லாம் உடைச்சிட்டு விழுந்தது. அதனால அவங்க தங்கி இருந்த அந்த வீட்டோட ஒரு செவரு திடீர்னு உடைஞ்சு விழுந்துருச்சு. மேல் கூரையும் பறந்துருச்சு. சாரதா, ரமேஷ், பிரசாத், அனாமிகா பக்கத்துல இருந்த மரத்தடியில வந்து நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு குளிர்ல இருந்தாங்க. கடவுளே, எங்களுக்கே இவ்ளோ தண்டனை. இருந்த குருவி கூட்டையும் இப்படி கலைச்சிட்டியே. இப்ப எங்க அம்மா அப்பாவை எங்க வைப்ப? அழாதடா கண்ணா, எங்களுக்கு உயிர் இருக்குல்ல, அது போதும் அப்படின்னு சாரதா பையனை சமாதானப்படுத்தினாங்க. அப்போ பிரசாத், சாரதா, என்னால மூச்சு விட முடியலம்மா. இந்த மழை குளிரு என்னால முடியலம்மா. மாமா தைரியத்தை விடாதீங்க. என்னங்க, இப்படியே அழுதுட்டு உட்கார்ந்திருந்தா லாபம் இல்ல. நம்ம கிட்ட பணம் இல்லாததால வீடு கட்ட முடியல. ஆனா அதுக்கு பதில் நமக்கு இவ்ளோ பெரிய மரம் இருக்குல்ல. மரம் இருந்து என்ன புண்ணியம் அனாமிகா? அதுக்கு கீழே நம்ம நனையாம இருப்போம். ஆனா குளிரு. கீழே வேண்டாங்க ரமேஷ், நம்ம மேல இதோட கிளையில வீடு கட்டிப்போம். மரக்கிளையில வீடா? ஆமா, சின்ன வயசுல எங்க அப்பா காட்டுல மரத்தோட கிளையில வீடு கட்டுவாரு.
அங்க புலி விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கலாம். இப்போ நம்ம குளிர்ல இருந்தோ மழையில இருந்தோ காப்பாத்திக்கலாங்க. உடைஞ்சு போன பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம மறுபடியும் கட்டலாம். ஒரே ஒரு ரூம் மரக்கிளையில கட்டினா போதாதா? இலைகளுக்கு மத்தியில வெதவெதப்பா இருக்கும். இலைகள் கதவு மாதிரி மூடிக்கும். அம்மா, இதெல்லாம் சாத்தியமாமா? மனசு வச்சா எல்லாம் சாத்தியமாமா. நமக்கு வேற வழியும் இல்ல. ரமேஷ், சீக்கிரம் எழுந்து வாங்க, வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். அனாமிகா சொல்லும் போதே ரமேஷ்க்கு புது நம்பிக்கை வந்தது. அன்னைக்கு ராத்திரி மழை கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் உடைஞ்சு போன வீட்ல இருந்து மூங்கில், வைக்கோல் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. அந்த பெரிய ஆலமரத்தோட கிளையில ஒரு கடினமான பிளாட்ஃபார்ம கட்டினாங்க. மறுநாளே கிளைகளுக்கு நடுவுல குருவிக்கூடு மாதிரி சின்ன வீட்டை கட்டினாங்க. கீழ இருந்து மேல வர்றதுக்கு ஒரு ஏணிய போட்டாங்க. அத பார்த்து ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அத்த, மாமா, மெதுவா மேல ஏறி வாங்க. சாரதாவும் பிரசாதும் ஏணில மேல ஏறி வந்தாங்க. மேல ரூம் சின்னதா இருந்தாலும் வெதவெதப்பா இருந்தது. அனாமிகா மரக்கிளையில வீட கட்டி அதுல பழைய துணிகளை எல்லாம் விரிச்சு போட்டான். அதுக்கப்புறம் வைக்கோலும் செவரல் எல்லாம் கோணிய தொங்க விட்டான். பிரசாத் உள்ள வரும்போதே, வெதவெதப்பா இருக்கு. கீழே இருந்த குளிர் இங்க இல்ல, காத்து கூட அடிக்கலையே. அனாமிகா, ஸ்பெஷல் மூளைதான் உனக்கு. ராத்திரியோட ராத்திரியா ஒரு வீட்டையே கட்டிட்டிய. இன்னும் வேலை இருக்கு ரமேஷ். இது ஜஸ்ட் படுக்கிறதுக்காக தான். சமைக்கணும், சாப்பிடணும். நான் கீழே ஒரு சின்ன அடுப்பு வைக்கிறேன். ஆனா புகை மேல வராம பாத்துக்கணும். அனாமிகா கீழே இறங்கி மரத்தோட வேர் கிட்ட ஒரு குழி தோண்டி அதுல ஒரு அடுப்பு செஞ்சான். அதுல இருந்து ஏற்படுற புகை வீட்டுக்கு போகாதபடி பண்ணிட்டான். ஆனா அதுல இருக்கிற வெப்பம் மட்டும் வீட்டுக்கு போகும். அது கதகதப்பா இருந்தது. ரொம்ப அற்புதம்மா. இன்ஜினியரிங்க கூட இவ்வளோலாம் செய்ய மாட்டாங்க. 2 நாள் போனதுக்கு அப்புறமா பனி இன்னும் அதிகமாச்சு. ஆனா மரத்துல வாழ்ந்துட்டு இருந்த பிரசாத் குடும்பம் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை வேற ரூபத்துல வந்துச்சு. அனாமிகா, அரிசி தீந்து போச்சு, காய்கறிங்க இல்ல, ரமேஷுக்கும் வேலை இல்ல. இப்ப என்னம்மா பண்றது? நம்ம கிட்ட பணம் இல்லாத, ஆனா இயற்கை நமக்கு இருக்கே. இந்த மரத்தை சுத்தி நிறைய சீத்தாப்பழ மரங்களை பார்த்தேன். இன்னும் நிறைய மரங்கள் இருக்கு. நான் போய் கிடைக்கிறத பறிச்சுட்டு வரேன். அனாமிகா, சீதாப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்ல? அப்படியே சாப்பிட்டா சளி பிடிக்கும். ஆனா அதை வச்சு நான் சமைக்க போறேன். சீத்தாப்பழத்தை வச்சு ஒரு பாயாசம் பண்றேன். அது சூடாகும். அப்படியே முருங்கைக்கீரையை எடுத்துட்டு வரேன். அனாமிகா போய் சீத்தாப்பழம், முருங்கைக்கீரை அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சமைச்சா. அந்த வாசனை போற வரவங்களையெல்லாம் சுண்டி இழுத்துச்சு. அந்த ஊர் பக்கம் போய்கிட்டு இருந்த அந்த ஊர் தலைவர் அந்த வாசனைய பார்த்து நின்னாரு. மரத்து மேல வீடான ஆச்சரியமா பார்த்தாரு. ரமேஷ், என்னது இது? மரத்து மேல வீடு கட்டிருக்கியா? பால பால. வணக்கம் தலைவரையா. எங்க பழைய வீடு இடிஞ்சு போயிடுச்சு. அதான் மரத்து மேல நாங்க சின்ன வீடு கட்டியிருக்கோம். அது சரி, என்ன வாசனை அது? ரொம்ப அருமையா இருக்கு. வாசனைக்கே வாய் ஊறுது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, முருங்கைக்கீரை பருப்பு சீத்தாப்பழ பாயாசம். நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா? ஓ, கண்டிப்பா. அனாமிகா ஒரு இலையில வச்சு கொடுத்தா. அந்த தலைவர் அதை ருசிச்சு சாப்பிட்டாரு. அற்புதம்மா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த சுவை இருக்காது. அனாமிகா, உன் கையில அற்புதம் இருக்கு. உன் கையில பாயாசத்தை குடிச்சா போற உயிர் கூட வந்துரும். தேங்க்யூ ஐயா. ரமேஷ், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம ஊருக்கு சுற்றுலா பயணிகள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவை. நீ இந்த மரத்து வீட்டை ஒரு சின்ன ஹோட்டலா மாத்தனா ட்ரீ ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்னு ஒன்னு வைக்கலாம். ரெஸ்டாரண்டா? நாங்களா? ஆமா, இந்த கான்செப்ட் உங்க சாப்பாடு ரெண்டும் சேர்ந்தா சூப்பர் ஹிட் ஆகும். முதலீட்டுக்கு நான் உதவி பண்றேன். உங்களுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் கொடுங்க. நீங்க சமைச்சு போட்டா போதும், லாபமும் உங்களதுதான். நிஜமாவா சொல்றீங்க ஐயா? எங்க கஷ்டம்லாம் போக போகுது. கண்டிப்பா பிரசாத். உங்க மருமகளோட புத்திசாலித்தனம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிக்க வைக்க போகுது. இப்ப மரத்து மேல, அப்புறம் சிகரத்து மேலையும் போவீங்க. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா, ரமேஷ் 2 பேரும் அந்த மரத்து மேல ஒரு ட்ரீ ஹோட்டலை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மரத்தையே ஒரு ட்ரீ ஹவுஸாவே மாத்திட்டாங்க. கீழே போர்டும் வச்சாங்க. அனாமிகா, ரமேஷ் 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சாரதாவும் பிரசாதும் கூட உதவி பண்ணாங்க. மெனுல முருங்கைக்காய் பருப்பு, ராகி களி, சீத்தாப்பழ பாயாசம், கவுனி அரிசின்னு ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லாம் இருந்தது.
கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு கார் வந்துச்சு. அதுல இருந்து ஒரு 4 சுற்றுலா பயணிகள் இறங்குனாங்க. ஓ, ட்ரீ ஹவுஸ் நல்லா இருக்குல்ல, மேல போய் பார்க்கலாமா? சரி, இந்த தனுப்புல சுத்தி வந்து ரொம்ப களைப்பா இருக்க கட்டியா, இது வல்லிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏனில ஏறி உள்ள போனாங்க. எல்லாரையும் அனாமிகாவும் சாரதாவும் கவனிச்சாங்க. பிரசாத் அவங்கள வரவேற்றாரு. மேடம், எனக்கு இந்த பாயசம் எட்டும் பிடிச்சிருக்கு கேட்டலா. இது எங்க பாட்டியோட ரெசிபி சார், நல்லா இருக்கா? ரமேஷ் பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தான். சார், மொத்தம் 500 ரூபாய் ஆச்சு. இந்தாகோ 1000, பாக்கி வேண்டாம், டிப்ஸா வச்சுங்கோ. உங்க சர்வீஸ் நல்லா இருக்கு கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த 1000 ரூபாய் பார்த்துட்டு ரமேஷ் கண்ணீர் விட்டான். அனாமிகா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு 1 மணி நேரத்துல 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒன்னாலதான். ஏன் ஒருத்தியால இது நடக்கலங்க. இதுல எல்லாரோட கஷ்டங்களும் இருக்கு. கடவுள் ஒரு கதவை மூடினார்னா இன்னொரு கதவை திறப்பாரு. நம்ம வீடு இடிஞ்சு விழுந்து நல்லதுதான் பண்ணிருக்கு. இல்லனா இந்த யோசனையே வந்திருக்காது. ஆமா அம்மா, ஏழையா இருக்கிறது சாபம் இல்ல, அதுதான் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. நீயே அதை நிரூபிச்சிட்டம்மா. இன்னைக்கு நமக்கு வீடு இருக்கு, மரியாதை இருக்கு, 4 பேருக்கிட்ட கௌரவம் இருக்கு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அந்த மர ஹோட்டல் பயங்கர கும்பலா இருந்தது. ஏகப்பட்ட பேர் அங்க சாப்பிடுறதுக்கு லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. அந்த குளிர்காலம் அனாமிகா குடும்பத்துக்கு வசந்த காலமா மாறுச்சு. அந்த ஏரியாலேயே அவங்களோட ட்ரீ ஹவுஸ் ஃபேமஸ் ஆச்சு. ஏழை மருமக அனாமிகா தன்னோட புத்திசாலித்தனத்தால குடும்பத்தை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டான். அங்க அந்த ஊர் தலைவர் வந்தாரு. என்ன பிரசாத் ஐயா, பிசினஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா போகுது ஐயா. இதெல்லாம் உங்களால தானே. வர்ற மாசத்துல கீழே இன்னொரு வீடு கட்ட போறோம். ஆனா இந்த மரத்து வீடையும் அப்படியே மெயின்டைன் பண்ண போறோம். இது எங்களுக்கு கோவில் மாதிரி. அப்போ அனாமிகா அங்க வந்து அவருக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்தா. ஐயா, இதை எடுத்துக்கோங்க, இது பொங்கலுக்கு ஸ்பெஷல். தேங்க்யூமா, உன் மனசு ரொம்ப நல்ல மனசு. ரமேஷ் அனாமிகா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க கண்கள்ல திருப்தி, அன்பு இருந்துச்சு. ரமேஷ், ரொம்ப குளிரா இருக்கு, மாமாக்கு கஷாயம் கொடுக்கணும். குடு அனாமிகா, உன் கையால எது கொடுத்தாலும் அது அமிர்தம் தானே. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அந்த மரக்கிளைகளும் இலைகளும் அவங்கள ஆசிர்வதிக்கிற மாதிரி ஆடுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.